அந்த நாடாளுமன்றத்திலே சொல்றான், நாங்க தர முடியாதுன்றான், நீ ஏத்துக்கோ தரன்றான். நம்ம சட்டமன்றம் என்ன பண்ணுச்சு, போடா மயிரே நீ 10,000 கோடி கொடுத்தாலும் வேணாண்டா, போடா 2,500 கோடி நாங்களே எங்க பட்ஜெட்ல போறோம்டா அப்படின்னு நம்ம தமிழ்நாடு சட்டமன்றத்தில் முதலமைச்சர் 2,200 கோடி கல்விக்கு நிதி ஒதுக்கி இந்த ஆண்டு கல்வி நிதிக்கான நம்ம சட்டமன்றத்தில் ஒதுக்கின நிதி தான் நம்மளுக்கு தரல, இது வரைக்கும் தரல. 97% மக்களுடைய உரிமைகளுக்கு எதிராகவும், அந்த மக்கள் பேசக்கூடிய மொழிகளுக்கு எதிராகவும், அந்த மக்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளுக்கு எதிராகவும், அந்த மக்களுடைய ஒட்டுமொத்த வாழ்வியலுக்கும் எதிரானவர்கள் தான் இந்த சங்கராச்சாரி. வேலைக்கு போனா அந்த பொம்பளை வந்து பத்தினியா இருக்க மாட்டா, வேலைக்கு போற பொண்ணுல விபச்சாரிக்கு சமம் அப்படின்னு பேசக்கூடிய இந்த சங்கராச்சாரிகளை மக்கள் மன்றத்திலே இவருடைய யோகிதைகள் என்ன இருக்குன்னு மக்கள் மத்தியில் மீண்டும் மீண்டும் நம்ம சொல்ல வேண்டிய தேவை இருப்பதனால தான் இந்த பிரச்சார கூட்டம். இந்தியாவிலேயே இருந்த பிரதமர்லயே இவ்வளவு மோசமான ஒரு பிரதமரை இந்தியா பார்த்ததே இல்லை, இனிமேலும் பார்க்க போறதும் கிடையாது. இவனை மாதிரி ஒருத்தன் இருக்கவே மாட்டான் இந்தியாவில். எல்லாத்தையும் வித்து கூறு போட்டு துண்ணு இவன் வந்து என்ன சாதனைடா செஞ்சுன்னு கேட்டா, நாங்க ராமருக்கு கோயில் கட்டோம். ஏண்டா ஒரு பிரதமருக்கு இந்த நாட்டில் கோயில் கட்டுறதா வேலை? இந்த அதானி அம்பானியுடைய வராக்கடன் எவ்வளவு தெரியுமா? இந்த 28 பெரு நிறுவனங்களுடைய வராக்கடன் எவ்வளவு தெரியுமா? 25 லட்சம் கோடி இந்த மோடி அரசாங்கம் தள்ளுபடி பண்ணிருக்கு. யாரு அக்கௌண்ட் பணம்? நீ விஜய் போன்றதான் வராரு, இவ்வளவு காலம் இருந்துட்டு திடீர்னு வந்துட்டு ஒரு கண்ணு எனக்கு திராவிடம், ஒரு கண்ணு தமிழ் தேசியம், பெரியாரு, கட்டவட்டு, அம்பேத்கர் எல்லாம் வராரு. இந்த அவர் வந்து என்ன பேசுறாரு, திமுகவுடைய ஊழல் கட்சி வாரிசு, அவர் வந்து பேசுறாரு. இவ்வளவு நாள் எங்க இருந்தாருனே தெரியல, மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்க போலாம், இவர் எங்க போனாருனே தெரியல. எவன் வந்தாலும் திமுக தான், திமுக கார்னர் பண்றதுக்கு பல வடிவங்கள்ல வராங்க, பல பேரை இறக்கி விடுறாங்க. தமிழ்நாட்டில் பிஜேபி சீமானை இறக்கி விட்டு பார்த்தானுங்க, இப்ப விஜய் இறக்கி விடுறானுங்க, ஏதோ வருவானுங்க. பெரியார பேசுறதுக்கு தகுதி இருக்காங்க, அதுவும் தகுதி வேணுங்க, ஒருத்தனை பேசுறதுக்கு ஒரு தகுதி வேணும். இவங்கெல்லாம் என்ன தகுதி இருக்கு? முதல்ல பாப்பாங்கிட்ட துட்டை வாங்கிட்டு, ஏண்டா 50 லட்சம் கார்ல போற நீ நாய், 5 லட்சம் வீட்டு வாடகையா எவன் விட்டு பண்ணடா? கொள்ளச்ச பணத்துல ஊர் பணத்தை ஈழத்துல செத்த தமிழுடைய பணத்தை வச்சு பணத்தை வாங்கிட்டு நீ பேசுறதுக்கு தகுதி இருக்குதா? இன்னைக்கு ஆளுநருக்கு எந்த மனுவும் கிடப்பில் போடுவதற்கு கால நிர்ணய உச்சநீதிமன்றம் தீர்ப்பு ஒரு முக்கியமான தீர்ப்பாக வந்திருக்கிறது. அந்த தீர்ப்பிலேயே ஜனாதிபதியும் எவ்வளவு நாள் அதை அந்த மனுவை பரிசீலிக்க எவ்வளவு நாட்கள் வேண்டும் என்ற தீர்ப்பையும் சேர்த்து அதில் வந்திருக்கிறது. இந்த தீர்ப்பு தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்தியாவுக்கே ஒரு வழிகாட்டியாக தமிழ்நாடு விளங்கி இருக்கிறது. ஏன்னு சொன்னா, நீட் அப்படின்றது வந்து நம்ம ஏதோ சாதாரணமாக வந்து இன்னைக்கு டிவியில் உட்காந்துட்டு ஏதோ பாதிப்பே இல்லாத மாதிரி பல பிஜேபியில் இருந்தும் பல சங்கி கூட்டங்கள் உட்காந்துட்டு இதனால் பெரிய ஆபத்தெல்லாம் இல்லை, இது இந்தியா ஃபுல்லாக எல்லாம் நல்லா தான் போகுது, தமிழ்நாட்டில் தான் எதை வந்தாலும் எதுக்குறீங்க, மும்மொழி கொள்கையா தமிழ்நாட்டில் எதுக்குறீங்க, நீட்டா தமிழ்நாட்டில் எதுக்குறீங்க, சமஸ்கிருதமா தமிழ்நாட்டில் எதுக்குறீங்க, எதை கேட்டாலும் மாநிலன்றீங்க, உரிமைன்றீங்க, வேற எங்கேயுமே இந்த பிரச்சனை இல்லையா, உங்ககிட்ட தான் இந்த பிரச்சனை அப்படின்னு பிஜேபிக்காரெலாம் வந்து டிவியில் உட்காந்து கதறான். நம்ம நாட்டுக்கே இப்போ வந்து 2 IPS தான் தொல்லை, ஒன்று ஆட்டுக்குட்டி அண்ணாமலை, இன்னொன்று அந்த RN ரவி. இவனுக்கு 2 பேரும் இந்த IPS முடிச்சு போலீஸ்காரனா இப்போ இங்கே போட்டானுங்க தமிழ்நாட்டில். அண்ணாமலை தனக்குத்தானே சவுக்கால் வச்சுக்கினாரு, இந்த RN ரவி உச்சநீதிமன்றம் சவுக்காலே வாங்குவாங்கன்னு வாங்கிச்சு. இப்போ 2 பேரையும் வாங்கி ஒரு 2 அண்ணாமலை கண்ணீர் விட்டு அழுகிறாரு, பதவி போயிடுச்சு. இன்னைக்கு அண்ணாமலை மாநில தலைவர் இல்லை, அவர் என்னென்னவோ வீரவசனம்லாம் பேசினார். ஏடிஎம் கிட்ட கூட்டணி வச்சா எனக்கு மானங்குது மரியாதை இருக்குது, நான் இருக்க மாட்டேன் போக மாட்டேன்லாம் பேசிட்டு இன்னைக்கு அழுகிறாரு. கண் எதிர்க்க இன்னைக்கு நம்ம பார்த்தோம், இவங்க 2 பேரும் எவ்வளோ அட்டூழியம் பண்ணாங்க, தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை தள்ளிட்டு என்ன மாதிரி இந்த அரசுக்கு எதிரான செயல் திட்டங்களை வச்சாங்கன்னு பார்த்தோம். இன்னைக்கு 2 பேரையும் சவுக்கால் வச்சு தமிழ்நாடு வந்து இவங்களை நிறுத்தி வச்சிருக்குது. நீட்ன்றது ஒன்றும் இல்லைங்க, இதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து 12வது எடுக்கிறோம் இல்லையா ஒரு மார்க்கு, அந்த மார்க்கின் அடிப்படையில் அதனுடைய அடிப்படையில் கட் ஆஃபை வச்சு நம்மளுக்கு வந்து மருத்துவக் கல்லூரியில், அரசு மருத்துவக் கல்லூரி, தனியார் மருத்துவக் கல்லூரியெல்லாம் வந்து சீட்டு கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்ம அரியலூரில் ஒரு அனிதான ஒரு பாப்பா இறந்துச்சு, உங்க எல்லாருக்கும் தெரியும். நீட்டுனாக்கா அனிதாவை சொல்லாமல் எதுவுமே பேச முடியாது. அந்த பாப்பா என்ன மார்க் எடுத்ததுன்னா 1200க்கு 1175 மதிப்பெண் எடுத்தது. நீட்டுன்னு ஒரு நுழைவுத் தேர்வு இல்லைன்னா அந்த பாப்பாவுக்கு வந்து சென்னை மருத்துவக் கல்லூரியில் சீட்டு கிடச்சிருக்கும், மருத்துவம் படிச்சிருக்கும் அந்த பாப்பா. நீட்டுன்னு ஒரு பரீட்சை வச்சதுனால, அந்த நுழைவுத் தேர்வு வச்சதுனால தகுதி இல்லாமலாம் இல்லை, அந்த பாப்பா நல்லா படிக்கிறனால தான் ஒரு கிராமத்தில் ஓலை வீட்டில் கரண்ட் வசதி இல்லாத வீட்டில் படித்த பாப்பா தான் 1200க்கு 1175 மதிப்பெண் எடுத்தது. தகுதி தரமெல்லாம் இருக்குது. என்ன பிரச்சனைனா, நம்ம படிக்கிறது வந்து ஸ்டேட் போர்டு கல்வி திட்டம். இப்போ நம்ம மாணவர்களாக படிக்கிறாங்க இல்லையா, இந்த பாப்பாலாம் படிக்குதுன்னா இங்கே இருக்க அரசு பள்ளியில் படிக்கும். அந்த பாப்பா மாநகராட்சி பள்ளியில், அரசு பள்ளியில், மெட்ரிகுலேஷன் பள்ளியில் படிக்கிறோம் இல்லையா, அதுக்கு வந்து ஒரு பாடத்திட்டம் வச்சுருக்கோம், சமச்சீர் கல்வி. ஸ்டேட் போர்டு பாடத்திட்டம் வச்சுருக்கு இல்லையா, அந்த பாடத்திட்டம் நம்ம படிக்கிறோம்.
அந்த நீட்டில் என்ன கேள்வி கேட்குறான்னா, குறிப்பாக என்ன சொல்கிறாங்கன்னா, சிபிஎஸ்சியில் படித்தவங்களே படித்தாலும் சிபிஎஸ்சிலேருந்து கேட்குறான் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் சிபிஎஸ்சியில் படித்தவங்களே அந்த நீட்டில் ஃபெயில் ஆகுறாங்க பல பேர். சிபிஎஸ்சி படித்த பசங்க கூட ஃபெயில் ஆகுது. அப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, இந்த 12வது வரைக்கும் படிக்கிற பாடத்திட்டத்தில் நான் கேட்க மாட்டோம், இது வந்து வெளியே கேட்போம் அப்படின்னு சொன்னால், படிக்காத ஒரு விஷயத்தை ஒரு குழந்தைங்க எப்படி எழுத முடியும்? தான் படிக்கிற பாடத்திட்டத்துலேருந்து கேட்டால் அந்த கேள்வி கேட்டால் அதில் பதில் எழுதுவாங்க. அப்போ என்ன சொல்கிறான்னா, நீங்கள் போய் நீட்டு கோச்சிங் சென்டரில் படிங்க அப்படின்னு சொல்கிறான். என்னடா நீட் கோச்சிங் சென்டர்னால் இப்போ சென்னையில் கூட பல இடங்களில் இருக்கும். அது டாக்டருக்கு கட்டுறதுக்கு இல்லை, கோச்சிங்னா நீட்டு பரீட்சை என்ட்ரன்ஸ் எழுதுறோம் இல்லையா, அதுக்கு கோச்சிங் சென்டர். நல்லா புரிஞ்சுக்கணும், என்ன ஆபத்து இருக்குன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். மக்கள்லாம் இதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பிஜேபிக்காரன் வந்தால் கேட்கணும், டேய் பாவீங்களா, என் பிள்ளைங்க மருத்துவர் ஆகத்தை கெடுத்துறியடா, கெடுத்துட்டு இப்போ வந்து ஓட்டு கேட்க வரையடா, இந்த பிஜேபிக்காரெல்லாம் பார்த்து கேட்கணும். நீங்கள் அந்த கோச்சிங் சென்டர் எதுக்குன்னா, அந்த நுழைவுத் தேர்வு எழுதுறதுக்கான கோச்சிங். அதுக்கு எவ்வளோ ஃபீஸுன்னு கேட்டால், ஒரு வருஷத்துக்கு எழுதுறதுக்கு 4 லட்சம் ரூபா வாங்க. 4 லட்சம் டாக்டர் ஆகிறதுக்கு இல்லை, அந்த என்ட்ரன்ஸ் எழுதுறதுக்கு 4 லட்சம் 3 லட்சம், தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல இன்ஸ்டியூட்டாக இருந்தால் ஒரு 4 லட்சம், அது கீழே இருந்தால் ஒரு 3 லட்சம், அந்த மாதிரி வந்து ஒரு இன்ஸ்டியூட்டை வச்சு வாங்குறானுங்க. ஒரு ஏழை எளிய புள்ள, இந்த அக்கா பூ விற்குது, இந்த பாப்பா இருக்குது, பாப்பா நாளைக்கு டாக்டர் ஆக முடியும், என்ட்ரன்ஸ் எழுதி போய்ட்டு ஒரு 4 லட்சம் கட்டினா அக்காவில் கட்ட முடியுமா? அக்கா எதிர்க்க பழம் விற்குது, இந்த அண்ணா ஆட்டோ ஓட்டுறாரு, டீ கடை வச்சுக்கிறாரு, பழக்கடை வச்சுருக்காரு, இவங்க பிள்ளைலாம் நாளைக்கு இவங்க பிள்ளைகளை டாக்டர் ஆகணும்னு ஒரு கனவோடு இருக்காங்க வச்சுங்க, எப்படி படிக்க வைக்க முடியும்? ஏன்னா இது ஒரே வருஷத்தில் பாஸ் பண்ண முடியாதான். இப்போ ஒரு பாப்பா இறந்தது இல்லையா, அந்த பாப்பா என்னன்னா 3 வாட்டி அட்டம் பண்ணியிருக்கு, 3 வாட்டி அட்டம் பண்ணி ஃபெயில் ஆகிடுச்சு, நீட்டில் கிடைக்கல, ப்ரைவேட் காலேஜ் கட்சிக்கு அவங்க ஃபீஸ் கட்ட முடியாது. அப்பாவுக்கு வந்து இனி நம்ம வந்து குடும்பத்துக்கோ அப்பாவுக்கோ தொல்லை கொடுக்காதுன்னு இப்போ ஒரு பாப்பா இறந்துச்சு, சமீபத்தில் இறந்த பாப்பா. அப்போது ஒரு ஏழை எளிய கிராமத்தில் படிக்கிறவன் எப்படி ஒரு 4 லட்சம் 5 லட்சம் நுழைவுத் தேர்வில் விட்டு படிக்க முடியும்? ஸோ இதில் சீட்டு கட்டிச்சுன்னா பார்த்திங்க, ஒரு மெடிக்கல் காலேஜ் ஒரு வருஷத்துக்கு படிக்கணும்னா 20 லட்சத்துலேருந்து 15 லட்சம் 20 லட்சம் வரைக்கும் ஃபீஸ் கேட்குறான். அப்போ ஒரு முடிச்சு வரதுன்னா 4-5 வருஷம் படிக்கணும். 1 கோடி ரூபா 1.5 கோடி ரூபா கொடுத்து ஒரு ஏழை எளிய எப்படிங்க டாக்டர் ஆக முடியும்? அப்போ இதை தான் நம்ம கேட்குறோம். இப்படிலாம் வந்து நாங்கள் ஒரு பாடத்திட்டம் வச்சுருக்கோம், அந்த இதுக்கு முன்னாடி நீட் வரதுக்கு முன்னாடி நம்மளாம் வந்து நல்ல டாக்டரை உருவாக்கலையா? தமிழ்நாட்டில் எவ்வளோ எல்லாம் இந்தியாவுக்கே வந்து இன்றைக்கி வந்து நீட்டு வரதுக்கு முன்னாலேருந்தே அப்போலோ மலர் போன்ற பெரிய பெரிய மருத்துவமனையில் பெரிய பெரிய சீஃப் சர்ஜனு ஆர்ட் ஓப்பன் சர்ஜன்லாம் டாக்டராக இருந்தாங்கல்ல. நீட்டு வரது முன்னாடி கலைஞருக்கு மருத்துவம் பார்த்தார்ல டாக்டர், அவர்லாம் நீட்டு படித்தா வந்தாங்க. அப்போ ஆல்ரெடி நம்ம ஒரு பாடத்திட்டத்தை வச்சுக்கிறோம்டா, அது நல்லா நாங்கள் படிக்கிறோம், எங்கள் பிள்ளைங்க நல்லா இருக்குது, நாங்கள் பாடத்திட்டத்தில் கல்வியில் மேலே வளர்ந்துருக்குறோம்டா, எங்களுக்கு இதெல்லாம் வேணாண்டா, நீங்களே இந்த பாடத்திட்டத்தில் வச்சுக்கிட்டா எங்களுக்கு கொடுக்காதீங்கடா அப்படின்னு நம்ம சொன்னால், இல்லை இல்லை நீ கட்டாயம் ஏற்றுக்கிட்டா தான் உனக்கு நிதி தருவேன் அப்படின்னு மிரட்டுறான், கட்ட பஞ்சாயத்து பண்ணுறான், நம்மளை வச்சு கட்ட பஞ்சாயத்து பண்ணுறானுங்க. நீ புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கலையா, நான் உனக்கு பணம் தர மாட்டேன். இவனோ இவங்க அப்போ விட்டு மோடி அப்போ விட்டு பணத்தை கேட்குறோம். நம்மக்கிட்டேருந்து வரி வாங்குறடா, ஜிஎஸ்டி வாங்குற, எங்ககிட்ட வரியாக பணம் வாங்குற, இந்தியாவிலே அதிகமான வரி கட்டுற மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. என்கிட்ட வாங்குற பணத்துக்கு மீதி நீ அது கூட நாங்கள் 1 ரூபாய்க்கு நம்ம 1 ரூபாய் வரி குத்த வைங்க, எல்லாரும் வரி கட்டுறோம். வரி கட்டுறதா ஏதோ ஓனரு கம்பெனி வச்சுருந்தா வரி கட்டுறதுலாம் இல்லை, பப்ளிக்கில் இருக்கலையா மக்கள், சாதாரண மக்கள், ஏழை எளிய மக்கள் கூட வரி கட்டுறோம். ஏன்னா நம்ம வாங்குற ஒரு பொருளையும் நம்மக்கிட்ட ஜிஎஸ்டி வாங்குறோம். இப்போ நம்ம எல்லாருமே வரி கொடுக்குறோம். நம்ம 1 ரூபாய் குத்தோம் தமிழ்நாட்டில், நமக்கு அவன் எவ்வளோ திருப்பி தரான்னா 25 காசு தரான். எவ்வளோ? 1 ரூபாய் வாங்கினா 25 பைசா தான் நம்மளுக்கு திருப்பி தரான். இதே பிஜேபி ஆளக்கூடிய மாநிலம் என்ன பண்ணுறான் தெரியுமா, 1 ரூபாய் வாங்கினா எக்ஸ்ட்ரா 50 பைசா போட்டு 1.5 ரூபாய் தரான் அவங்களுக்கு. அப்போ தொடர்ந்து நம்மளை வஞ்சிக்கிறான். நம்ம கொரோனா நிதி கேட்டோம் தரல, சென்னை பெருவெள்ள நிதி கேட்டோம் தரல, தென் மாவட்ட மழை வெள்ளம் வந்தது தரல, மெட்ரோ 2வது கட்டத்துக்கு நிதி கேட்குறோம் தரல, கல்வி நிதி கேட்குறோம் தரல. அப்போது திட்டமிட்டு தமிழ்நாட்டினுடைய மக்களினுடைய உரிமைகளை பறிக்கக்கூடியதாக இந்த பாஜக அரசாங்கம் இருக்குது. அந்த நாடாளுமன்றத்திலே சொல்கிறான், நாங்கள் தர முடியாதுன்றான், நீ ஏற்றுக்கோ தரேன்றான். நம்ம சட்டமன்றம் என்ன பண்ணுச்சு, போடா மயிரே நீ 10,000 கோடி கொடுத்தாலாம் வேணாண்டா, போடா 2,500 கோடி நாங்களே எங்கள் பட்ஜெட்டில் போகிறோம்டா அப்படின்னு நம்ம தமிழ்நாடு சட்டமன்றத்தில் முதலமைச்சர் 2,200 கோடி கல்விக்கு நிதி ஒதுக்கி, இந்த ஆண்டு கல்வி நிதிக்கான நம்ம சட்டமன்றத்தில் ஒதுக்கின நிதி தான் நம்மளுக்கு தரல, இது வரைக்கும் தரல. அப்போ நம்ம இப்போ தொடர்ந்து நம்மளை வந்து இந்த ஒரு ஆளுநரை போட்டு அவன் படாத பாடுபடுத்தினான். இன்றைக்கி செருப்படி வாங்கிட்டான் வச்சுங்க. அப்போ நம்மளுக்கு போட்ட ஒரு 58 தீர்மானங்களை கிடப்பில் போட்டு நம்மளை வந்து நம்மளுடைய பல்கலைக்கழகம் போயிட்டு இவனே வந்து ஒரு மீட்டிங் நடத்துறது, மாநில அரசை கேட்காம அதிகாரத்தை மீறிய சட்டத்தை மீறிய எல்லா செயலையும் செய்கிறானுங்க. இதை தமிழ்நாட்டை கூறு போட நினைக்கிறார்கள். தமிழ்நாடு ஆனால்
நீ எவ்வளோ பண்ணாலும் எழுந்து நிற்போண்டான்னு சொல்லி உரிமைகளை பெற்று நம்ம தமிழ்நாடு வந்து ஒரு முன்மாதிரியாக இன்றைக்கி நம்ம நிற்கிறோம். அப்போ யார் இந்த சங்கராச்சாரி? இந்த சங்கராச்சாரியெலாம் இந்து மத தலைவர்னு சொல்கிறான் இல்லையா? இந்து மக்கள் தானே எல்லாரும். இப்போ பாதிக்கக்கூடியவங்களும் யார்? நாங்கள் பேசுகிறோம் இல்லையா? இந்த பாதிக்கக்கூடிய ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மிக பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய உரிமையெல்லாம் பறிப்போது. இவ்வளோ நேரம் நம்ம தோழர்கள் புள்ளி அவங்கள மாதிரி ஆதாரமெல்லாம் நமக்கு எதுவுமே பேச மாட்டோம். இப்போ இங்கே பேசுனாங்க இல்லையா, இது எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்கும். இது வந்து புள்ளி விவரங்களோட எப்போ நடந்தது, யார் பண்ணா, அந்த ஆதாரத்தோடு தான் பேசுவோம். கருப்பு சட்டவத்தம் போட்டிருக்கானா பெரியார் காலத்திலிருந்து ஆதாரம் இல்லாமல் அவதூறுகளாக ஒரு கருத்தை கூட நாங்கள் யாரையும் பேச மாட்டோம். இன்னைக்கு பல ஐயோக்கிய பையனுக்கு பேசுகிறானுங்க, பெரியாரெல்லாம் பேசுகிற அண்ணெல்லாம் கோவப்பட்டாங்க. அந்த நாய் ரோட்டில் பேசிச்சு, என்னன்னு பெரியார் வந்து யாரோடனா உறவு வச்சுக்கலாம் சொன்னார். ரோட்டில் பேசிட்டு எங்கடா ஆதாரம் கேட்டா, நான் கோர்ட்டில் காட்டுறது. புறம்போக்க ரோட்டில் தானே நீ பேசுன, ஆதாரத்தை எங்கே காட்டணும்? பேசின இடத்துல தான்டா காட்டணும், கோர்ட்டில் எது காட்டுற நீ? அப்போ நாங்கள் ஆதாரம் எல்லாமே பேசுறதில்லை. அப்போது இந்த சங்கராச்சாரியெலாம் இந்த பெரும்பான்மை இந்து மக்கள் இருக்காங்களே, 97% இந்து மக்கள் இருக்காங்களே, அவங்களாம் வேலை இல்லாத பசியில் இருக்கப்போ இல்லை கல்வி மறுக்கப்படுறப்பெல்லாம் உரிமைகள் பறிக்க போகிற போதெல்லாம் இவன் இந்து மதத்தினுடைய தலைவர் தானே சொல்கிறானுங்க. சங்கராச்சாரியன் யார்? இந்து மதத்தினுடைய லோக குரு. லோக குருனா யார்? இந்து மதத்துக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய இந்த சங்கராச்சாரிகள் இந்த 97% மக்கள் பாதிக்கப்படும் போது என்னைக்குன்னா ஒரு நாள் வாயை திறந்து நீங்கள் பேசிக்கிறானா கேளுங்க. யாராவது கேட்டிருக்கீங்களா? இந்த மக்களுக்காக என்னைக்காவது ஒரு சங்கராச்சாரிய வாயில வந்து ஒரு வார்த்தை வந்திருக்குதா? வராது. ஏன்னா இந்த சங்கராச்சாரியனுடைய நோக்கமே 97% மக்களினுடைய உரிமைகளுக்கு எதிராகவும் அந்த மக்கள் பேசக்கூடிய மொழிகளுக்கு எதிராகவும் அந்த மக்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளுக்கு எதிராகவும் அந்த மக்களுடைய ஒட்டுமொத்த வாழ்வியலுக்கும் எதிரானவர்கள் தான் இந்த சங்கராச்சாரியன். சரி, அப்போ யாருக்குடா இவர் பேசுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ப்பன உரிமைகளுக்காக பேசுவார். சமஸ்கிருதம் உயர்ந்த மொழின்னு சொல்லுவார், தமிழ நீச பாசன்னு சொல்லுவார், தமிழர்களே பெண்களை வேலைக்கு போகிற பெண்கள் எல்லாம் விபச்சாரிகள் சொல்லுவார். பெரும்பான்மை 50% ஆண்களுக்கு நிறகாக்கூடிய பெண்களை வேலைக்கு போனா அந்த பொம்பளை வந்து பத்தினியாக இருக்க மாட்டா, வேலைக்கு போகிற பெண்ணில் விபச்சாரிகள் சமம் அப்படின்னு பேசக்கூடிய இந்த சங்கராச்சாரிகளை மக்கள் மன்றத்திலே இவருடைய யோகிதைகள் என்ன இருக்குன்னு மக்கள் மத்தியில் மீண்டும் மீண்டும் நம்ம சொல்ல வேண்டிய தேவை இருப்பதனால தான் இந்த பிரச்சார கூட்டம். இதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது, ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆனாலும் இவன்லாம் நம்மளுக்கு எதிரானவன், டெல்லிக்காரனா நம்மளுக்கு எதிரானவன், பாப்பானா நம்மளுக்கு எதிரானவன், பனியாவா நம்மளுக்கு எதிரானவன், கார்பரேட்டா நம்மளுக்கு எதிரானவன், இவன் எல்லாம் யாருன்னா மக்கள் விரோதிகள், மக்களுக்கு எதிரானவர்கள். மக்கள் நீங்கள்லாம் புரிஞ்சுக்கணும், இந்த இவங்களால் தான் இந்த தமிழ்நாட்டு இந்தியாவுடைய உரிமைகள் எல்லாம் பறிய போகுது. இதுக்கு இந்தியாவை வந்து மோடி அரசாங்கம் வந்த பின்னால் நம்ம எழுத்தாளர் அருந்ததியர் தான் அழகாக சொன்னாங்க, இந்த நாட்டை 2 பேர் விற்கிறான் 2 பேர் வாங்குறானாங்க. யார் விற்கிறானா? மோடியும் அமித்ஷாவும் விற்கிறானுங்க, எல்லாத்தையும் விற்றுட்டானுங்க. சரி, வாங்கிறது யாரானா அதானியும் அம்பானியும். 2 பேர் விற்கிறான் 2 பேர் வாங்குறான். பொதுத்துறை நிறுவனமே கிடையாதுங்க, பொதுத்துறை நிறுவனமே கிடையாது. ரயில்வேவா அதை பங்கு விற்கிறானுங்க, தனியார்கிட்ட கொடுக்குறானுங்க. எல்ஐசி பங்கா தனியாருக்கு விற்கிறானுங்க. விமானத்தையா ஏர் இந்தியாவா வித்துறானுங்க. துறைமுகமா அதானிக்கு வித்துறானுங்க. பொதுத்துறை ஒரு அரசாங்கனா ஒரு அரசு நிறுவனங்களை வைக்கணும், மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும், மக்களை வந்து மேம்படுத்தணும், இதுதான் ஒரு அரசுடைய வேலையாக இருக்கும். ஆனால் இந்தியாவிலேயே இருந்த பிரதமர்லேயே இவ்வளோ மோசமான ஒரு பிரதமரை இந்தியா பார்த்ததே இல்லை, இனிமேலும் பார்க்க போகிறதும் கிடையாது. இவனை மாதிரி ஒருத்தன் இருக்கவே மாட்டான் இந்தியாவில். எல்லாத்தையும் விற்று கூறு போட்டு துண்ணு. இவன் வந்து என்ன சாதனைடா செஞ்சுன்னு கேட்டால், நாங்கள் ராமருக்கு கோயில் கட்டோம். ஏண்டா ஒரு பிரதமருக்கு இந்த நாட்டில் கோயில் கட்டுறதா வேலை? இந்த நாட்டில் மக்கள் ஒரு பிரதமருக்கு நாங்கள் வேலையாக இருக்கணும், நல்ல உணவு கிடைக்கணும், மக்களுக்கு நல்ல சுகாதாரம் கிடைக்கணும், வேலை வாய்ப்புகளை உருவாக்கணும், நல்ல திட்டங்களை உருவாக்கணும், மக்கள்லாம் கஷ்டப்படாமல் இருக்கணும். அதுக்கு வந்து இந்த பிரதமர் வந்து இந்த நாட்டில் கூடிய மக்களை வந்து ஒரு மெல்மேலும் வளர்கிறதுக்கான திட்டங்களை வகுக்கிறது ஒரு நாட்டினுடைய பிரதமர் வேலையாக இருக்கும். இவங்க ராமருக்கு கோயில் கட்டோம், அத்ததுக்கு சீதாவுக்கு கட்ட போகிறோம், அதுக்கு இவ்வளோ 1,000 கோடி பணம் ஒதுக்கி இருக்கிறோம். இதுதான் இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ்னுடைய வேலை திட்டமாக வச்சுருக்கான். ஆகையால் தான் நாங்கள் வந்து இந்த பதிவு போய் எங்களுக்கு தொண்டை தண்ணி போய் வெயில் போய் ஊர் ஊராக கிராமமாக இதோ கடந்த மாதம் வந்து ஒரு 10 நாள், இதோ இப்போ ஒரு 5 நாள். எதுக்குன்னா
மேலும் மேலும் இந்த மக்கள்கிட்ட வந்து சொல்லிகிட்டே இருக்கணும், ஞாபகப்படுத்திட்டே இருக்கணும். உங்களுக்கு ஆபத்துக்குதுரா, நீ இந்த பிரச்சனையில் இருக்க, நாளை வந்து நம்ம பிள்ளைங்களாம் வந்து கல்வி இருக்காது, நாளைக்கு நம்ம பிள்ளைங்களாம் வேலை இருக்காது. இன்றைக்கே பாருங்கள், எங்கள் தோழர்கள்லாம் நிறைய பிஇ படிச்சிருக்காங்க, இன்ஜினியரிங் படித்து ஜொமேட்டோ ஊப்பர்லாம் ஓட்டுறாங்க நம்ம பசங்க தெரிஞ்ச நிறைய பேர். ஏன்னா வேலை வாய்ப்பு இல்லை. வேலை இருந்தால் தானே. இவர் என்ன சொன்னார், வருஷத்துக்கு நான் 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன்னு மோடி சொன்னாரே இல்லையா? அவங்க தேர்தல் அறிக்கையில் 10 வருஷமாக அவனு தான் இருக்கிறானுங்க. வருஷத்துக்கு 2 பேர், நான் 2 கோடினா கூட 10 கோடி பேருக்கு இந்தியாவில் வேலை கொடுத்துருக்கணும். இருக்குதா? இல்லை. இப்போ என்னன்னா ஹிந்தி பச்சா வேலை கொடுக்குறேன், ஹிந்தி பச்சா வேலை கிடைக்கின்றான். போய் ஏண்டா பீகார் உத்தரப்பிரதேசம் ஹிந்தி பச்சை வந்தா, ஹிந்தி தெரிஞ்சவனா இங்கே வந்து டீ கடையிலையும் அடிப்படை வேலையிலையும் வேலை செஞ்சுட்டு இருக்கான். ஹிந்தி தெரிஞ்சவன் தானே வேலை செய்கிறான். அப்போ ஹிந்தி படித்த ஹிந்தி தெரிஞ்ச அந்த மாநிலங்கள்லேயே வேலை இல்லாத இங்கே வரவனுக்கு நீ ஹிந்தி படித்தா தொழில் வளர்ச்சிக்கு நல்லது, மற்ற மாநிலம் போய் நீங்கள் பேசுறதுக்கு வந்து நம்ம வந்து டெல்லியில் போய் பேசலாம், பார்லிமெண்ட்டில் நம்ம பேசுறதுக்கு தடங்குறோம், என்னென்னமோ காரணம் சொல்கிறாங்க. அப்போ பொய்யாக புரட்டாக பல திட்டங்களை கொண்டு வந்து மக்களை இன்றைக்கு கூச்சமே இல்லாமல் ஒரு நாளும் ஒரு பொய்யை சொல்லிக்கின்னு ஒரு நாளும் அவதூறு கருத்துக்களை பரப்பி திட்டங்களை வந்து கொண்டு வந்து மக்கள் மீது திணிப்பது. இந்த நாட்டில் வந்து அவர் என்ன சொன்னார், முதல்ல என்ன சொன்னார், ஊழலை ஒழிப்பேன், கருப்பு படத்தெல்லாம் கொண்டு வர போகிறேன், உன் பாக்கெட்டில் இருக்கிற 500 ரூபாய் 1000 ரூபாய்லாம் பிடுங்கினார். நம்மலாம் போய் ஏடிஎம் வாசலில் நின்னோம். 10 வருஷம் ஆயிடுச்சு. எங்கடா கருப்பு பணத்தை ஒழிச்சியானா? இல்லை. என்னடா வந்தோடனே கருப்பு பணத்தில் ஒழிக்க போகிறேன் நீ பார்த்தா, அதுக்கப்புறமா தான் அதானி அம்பானியுடைய அவனுடைய பங்கு சந்தையில் வந்து அவனுடைய பொருளாதாரம் பார்த்தா இன்றைக்கி பல கோடி உயர்ந்துருக்குது. அப்போ ஏழை பாழகிட்டலேருந்து 500 1000 பிடுங்கி இன்றைக்கி நம்ம வந்து கல்விக்கு எஜுகேஷன் வாங்கின லோன் தள்ளுபடி பண்ணுறான்னு எங்கள் மாணவர் அமைப்பெல்லாம் கோரிக்கை வைக்கிறாங்க. கல்வி கடனை ரத்து பண்ணுறா. விவசாயிகள் போராடுறாங்க. ஹரியானாலாம் பார்த்தோம், நம்ம விவசாய திருத்த சட்டம் கொண்டு வரப்போ போராடினாங்க. நாடு முழுக்க விவசாயிகள் போராடினாங்க. எங்களுடைய விவசாய கடனை தள்ளுபடி பண்ணுறா, இந்த நாட்டுக்கே சோறு போடுறோம் நாங்கள், எங்களுக்கு வந்து கடனெல்லாம் நீ தள்ளுபடி பண்ணுன்னு கேட்டாங்க. 1 ரூபாய் கூட தள்ளுபடி பண்ணலைங்க. ஆனால் இந்த அதானி அம்பானியினுடைய வராக்கடன் எவ்வளோ தெரியுமா? இந்த 28 பெரு நிறுவனங்களுடைய வராக்கடன் எவ்வளோ தெரியுமா? 25 லட்சம் கோடி இந்த மோடி அரசாங்கம் தள்ளுபடி பண்ணியிருக்கு. 25 லட்சம் கோடி, 25 லட்சம் கோடி இல்லை, 25 லட்சம் கோடி வராக்கடனா தள்ளுபடி பண்ணியிருக்கா. யார் அக்கௌண்ட் பணம்? இவன் பேங்க்ல எல்லாம் வாங்கினாங்களே, லோன் வாங்கினாங்களே, இந்த நிறுவனத்தை துவக்க அந்த நிறுவனம் இந்தியாவுக்கிட்ட கடன் வாங்கினாங்க இல்லையா, என் நிறுவனம் சரியா போல, எங்களுக்கு நஷ்டமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி வராக்கடனை 25 லட்சம் கோடியை மோடி வந்து இந்த பெரும் முதலாளிக்கு செஞ்சுக்கிறார். நம்ம ஏழை பாதைங்க விவசாயிக கல்வி கடன் மாணவர்கள் கேட்டாக்கா தள்ளுபடி பண்ணாத இந்த மோடி அரசாங்கம் பெரும் முதலாளிகளுக்கான ஒரு காவலனாக, பெரும் முதலாளிகளுக்கான ஒரு பிரதமராக இந்த பிரதமர் இருக்கிறார். இந்த பிரதமரையும் இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி கூட்டத்தையும் இந்தியாவிலிருந்து நீங்கள் ஒழிக்கலன்னு சொன்னால் நாளைக்கு இந்தியா என்ற ஒரு நாடையே இந்து நாடாக, ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே கல்வி, ஒரே ரேஷன் கார்டு, ஒரே ஓட்டு என்று பல தேசிய இனங்கள் வாழக்கூடிய மாநிலங்களின் உரிமைகளை பறித்து இந்தியாவை இந்து நாடாக மாற்றுவார்கள். இங்கே இஸ்லாமியர்கள் சிறுபான்மையினர்களுக்கு பாதுகாப்பு இருக்காது, தலித்துகளுக்கு பாதுகாப்பு இருக்காது, பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்காது, இந்த நாட்டை குட்டிச்சவராக ஆக்குவார்கள். ஆகையால் நாம் தமிழ்நாட்டில் பிஜேபி ஆர்எஸ்எஸ் போன்ற மதவாத சக்திகளை நாம் ஒருபோதும் நம் பிள்ளைங்க நம்ம இளைஞர்கள், நீ தமிழ்நாட்டில் எந்த கட்சிக்கு வேணா போடா, ஏடிஎம்கேவுக்கு போ, திமுகவுக்கு போ, எந்த கட்சி வேணா போ, பிஜேபிக்கு மட்டும் போவாங்க. நீ கருப்பு சட்டை போட்டு நம்மகிட்ட கூட வர தேவையில்லை. இளைஞர்கள்லாம் நம்ம கூட வரணும். பெரியார் இதெல்லாம் கடுமையான வேலை. இது ஒரு அரசியல் கட்சி கிடையாது. நாங்கள் மாதிரி கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு ஜாதி இல்லை, மதம் இல்லை, கடவுள் இல்லை, எந்த பதவி இல்லை, எங்களுக்கு எதுவும் இல்லை, அதனால் எங்களை மாதிரி வான்னு கூட நாங்கள் கூப்பிடல. இந்த இளைஞர்கள், தமிழ்நாட்டு இளைஞர்களை எங்கள் கூட நீ வரவானா. நாங்கள் ஏதோ கத்தின்னு போகிறோம், நாங்கள் கத்துறோம், எங்கள் தலை விதின்னு நாங்கள் ஏதோ சாவர வரைக்கும் கத்த போகிறோம், உங்கள் உரிமைகளோட ஏதோ ஒன்று போகிறோம், அளவு போகுது, நீ எங்ககிட்ட கூட வரவேணாம்பா. இதெல்லாம் கேட்குறல. பிஜேபி கிட்ட போவாத, பிஜேபி கட்சிக்கு போவாத. அது வந்து மனித விரோத கட்சி. இந்த நாம் தமிழர் பிஜேபி இதெல்லாம் இருக்குது இல்லையா, இது மனித சமூகத்திற்கே எதிரானது. மனித ஒற்றுமைன்னு சொல்கிறோம் இல்லையா, நம்மளாம் கூடி வாழ்றோம் சொல்ல, இதுக்கு எதிரான கட்சிங்க. நீங்கள் வேறு எந்த கட்சி வேணால் போய் சேர்ந்துக்கோ, உனக்கு பதவி வாங்கிக்கோ, பணம் சம்பாரி, ஏதாவது பண்ணிக்கோ. இந்த கட்சிகளுக்கு தமிழ்நாட்டில் வந்து போகக்கூடாது. இதுதான் எங்களுடைய பெரிய இந்த பிரச்சாரத்தில் நாங்கள் ஏற்பட்டுக்கூடிய தாக்கமாக இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். நாளைக்கே நீ அம்பேத்கர் பெரியாரெலாம் ஏற்றுக்கணும், இந்த கொள்கையை ஏற்றுக்கணும்.
எங்கள் கூட வந்து வேலையை விட்டு குடும்பத்தை விட்டுலாம் சுற்றுலாம் நாங்கள் கூப்பிடல, கூட போகிறதும் கிடையாது. நீங்கள் வருகிற 26 தேர்தல் என்பது ஆரியர் திராவிடர் போர். திராவிட மாடலுக்கு எதிராக தமிழ்நாட்டை கூறு போடுவதற்காக பல சக்திகளாக படையெடுத்து தமிழ்நாட்டுக்கு நுழைய நினைக்கிறார்கள். பல 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 வடிவங்களில் இன்னைக்கு விஜய் போன்றலாம் வராரு. இவ்வளோ காலம் இருந்துட்டு திடீர்னு வந்துட்டு ஒரு கண்ணு எனக்கு திராவிடம், ஒரு கண்ணு தமிழ் தேசியம், பெரியார், கட்டவெட்டு, அம்பேத்கர்லாம் வராரு. ஆனால் அவருடைய உள்நோக்கம் என்பது அது ஒரு பிஜேபியோட பின்புலமாக தான் இருக்கும். அந்த கணியம். ஏன்னா அவர் வந்து என்ன பேசுகிறாரு, திமுகவுடைய ஊழல் கட்சி வாரிசு, அவர் வந்து பேசுகிறார். இவ்வளோ நாள் எங்கே இருந்தாருனே தெரியல. மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்க போகலாம், இவர் எங்கே போனார்னே தெரியல. எவன் வந்தாலும் திமுகவை தான், திமுகவை கார்னர் பண்ணுறதுக்கே பல வடிவங்களில் வராங்க, பல பேரை இறக்கி விட்றாங்க தமிழ்நாட்டில். பிஜேபி சீமானை இறக்கி விட்டு பார்த்தானுங்க, இப்போ விஜய் இறக்கி விட்றானுங்க, எதோ வருவானுங்க. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்கனவே நம்ம புறக்கணிச்சிட்டோம். 40க்கு 40 எம்பி தேர்தலில் பிஜேபியுடைய கூட்டணியை சுத்தமாக வாஷ் அவுட் பண்ணி நம்ம தமிழ்நாட்டு யாருன்னு காமிச்சிட்டோம். நம்ம 2026 சட்டமன்ற தேர்தலும் நாம் பெரும்பாலான வெற்றி பெற்று மீண்டும் திராவிட முன்னேற்ற ஆட்சி வந்தால்தான் நாம் உரிமைகள் பாதுகாக்கப்படும். இந்த ஆட்சியிலும் சில குறைகள் இருக்கும், எல்லா ஆட்சியிலும் ஒரு குறை இருக்கும், அதெல்லாம் நம்ம வந்து சுட்டி காட்டுகிறோம், போகிறோம். ஆனால் நாம் அடிப்படையாக வாழ்வதற்கான உரிமைகள், ஒரு அடிப்படை உரிமைகள் கூட இப்போ பேடை போட்டு பேசுகிறோம். நாங்கள் வந்து சனாதன எதிர்ப்பு கூட்டம், எது சனாதன 200 கூட்டம் தமிழ்நாடு, இங்கே தமிழ்நாடு ஃபுல்லாக 1000 கூட்டம், சென்னையில் 200 கூட்டம், அது தொடர்ந்து போன பிரச்சாரம், இது மாதிரி பிரச்சாரங்கள் பண்ணுறோம் இல்லையா, மக்கள்கிட்ட ஒரு கருத்தை பேசுகிறோம். ஜனநாயகம், இந்த ஜனநாயக முறை இதே ஒரு ஏடிஎம்கே ஆச்சு, பிஜேபி ஆச்சுன்னா நாங்கள் பேச முடியுமா? முதல் நாளே எங்களுக்கு பேன் பண்ணியிருப்பான், முதல் நாளே தடை போட்டிருப்பான். இப்படி இந்த கருத்தை பேசுறதுக்கு ஒரு இடம் ஒன்றல. திமுக பேச மாட்டாங்க இந்த கருத்தை. இப்போ எங்கள் தோழர்கள் பேசுகிற கருத்தெல்லாம் திமுக கூட பேச மாட்டாங்க. நாங்கள் பேசுவதற்கு ஒரு இடம் கிடைக்குது இல்லையா, ஒரு இடம் ஸ்பேஸ் இருக்குல்ல எங்களுக்கு. இது வந்து இது இந்த ஜனநாயக காப்பாற்றப்படனா கூட திமுக ஆட்சி போகணும், எங்களுக்கு வேறு எதுவுமே கிடையாது. எங்களுக்கு திமுக அது பாருங்க, திமுக ஆதரிக்கிறோம் போகிறோன்னா கூட இப்படி ஒரு வண்டி எடுத்துக்கிட்டு இப்போ எங்கள் தோழர்கள் கடை கடையாக போனாங்க, 20 ரூபா 10 ரூபா வாங்கினாங்க. நாங்கள் திமுக இவ்வளோ நேரம் பேசுகிறது எல்லாமே என்ன பேசுகிறோம், திமுக ஆதரவு பேசுகிறோம். நாங்கள் போய் திமுக காரண்ட பணம் வாங்கிட்டு லட்சக்கணக்காக எங்கள் பணம் கொடுத்துலாம் இல்லை. ஒரு வண்டி எடுத்துக்கின்னு 2 ஸ்பீக்கர் எடுத்துக்கின்னு 1 ரூபா தெருவா மக்கள்கிட்ட போய் பிச்சை எடுத்து 10 20 வாங்கி அந்த கூட்டம் நடத்தணும். அதில் 5000 ரூபாய் கையில் காசு இல்லை, துண்டு என்ன பண்ணலான்னு, அடுத்தது என்ன செய்கிறதுன்னு தெரியாத 20 பேர் வேலை வெட்டிலாம் விட்டு குடும்பத்தை விட்டு வெயிலில் வண்டி ஸ்பீக்கர் பாக்ஸை தூக்கின்னு, இதெல்லாம் தேவை? நீ யோசிச்சு பாருங்க, இது ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இதில் ஏதாவது எங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் ஒரு லாபம் ஏதாவது இருக்கா? நீங்கள் யோசிங்களேன், இல்லை. அப்புறம் ஏன்டா நீங்கள் எப்படி சுற்றுறீங்க? பல பேர் எங்களை கேட்குறாங்க, ஐயோ எப்படியா நீங்கள் இதை எப்படியா செஞ்சுட்டு இருக்கீங்க? திமுககாரர் கேட்குறாரு, நீ ஏன்பா உங்களுக்கு இந்த தேவையில்லாத வேலை, ஒருத்தர் தேவையில்லாத வேலை ஏன் வெயில் வச்சு அவன் காரில் சொகுசாக போயின்னுக்கிறான், பணம் வச்சுன்னுக்கிறான், சௌரியமாக வாழ்கிறான், அதிகாரத்தில் இருக்கிறான், ஏதாவது பண்ணுறாங்களா அவங்களுக்கு? போகிறாங்களாங்க? இல்லைங்க, அதெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கறது கிடையாதுங்க. 3000 ரூபாய் கொடுத்து நோட்டீஸ் போட்டுப்போம், ஒரு 3000 நோட்டீஸ் அச்சு கொடுக்குறோம். மக்களை நம்புகிறோம், மக்கள் கொடுக்குறாங்க, மக்களை நம்பி நாங்கள் போகிறோம். எங்களுக்கு எந்த பலனும் கிடையாது, அதனால் எங்களுக்கு எந்த லாபமும் கிடையாது. இதில் எந்த லாபமும் இருக்கா? நீங்கள் கொஞ்சம் யோசிங்க. மூச்சு முட்டை 3 பேர் கத்தி ராஜேந்திரனை கத்தினதெல்லாம் பார்த்தா டெல்லி மோடியே வந்துடுவார் பொழுது. அப்படி கத்தினார். தான் மோடியை செவில் நேரில் பார்த்தா செவிலே ஒன்று வைப்பார் பொழுது. அப்படி கத்தி தொண்டை கீழே மூச்சுலாம் ரெட் ஆகிடுச்சு. கீழே வந்து பார்க்க பயமாக இருந்தது. அண்ணனுக்கு பிபி வந்து எதாவது ஆகிட போகுதுப்பா, வேத்து ஊற்றுது அப்படியே முகம். இந்த லைட்டில் அவர் வெள்ளையாக வேறு இருக்காரா, ரெட் ஆகுது. எதுக்கு இப்படி கத்தி நம்ம பேசி இந்த மக்களுக்கு? பெரியார் 94 வயசு மூத்திர தட்டி வச்சுக்கின்னு ஐயோ அம்மா குடல் இருக்கத்தோட எதுக்கு? ஏதாவது இருக்கா? பயன் இருக்கா அவருக்கு? இன்னைக்கு இந்த நாயெல்லாம் வந்து பேசுகிறான். அந்த நாளோட மயிறு கூட சமம் கிடையாது இவனுங்க. அந்த நாள் மயிருக்கு சமம் கிடையாதெல்லாம் பேசுகிறான். பெரியாரை பேசுறது இவனா தகுதி இருக்காங்க? எதுவும் தகுதி வேணுங்க, ஒருத்தனை பேசுறதுக்கு கூட ஒரு தகுதி வேணும். இவனுக்குலாம் என்ன தகுதி இருக்குது? முதல்ல பாப்பாங்கிட்ட துட்டை வாங்கிட்டு, ஏண்டா 50 லட்சம் காரில் போகிற நீ நாய், 5 லட்சம் வீட்டு வாடகையா, எவன் விட்டு பணம்டா? கொள்ளச்ச பணத்தில் ஊர் பணத்தை ஈழத்தில் செத்த தமிழோடைய பணத்தை வச்சு பணத்தை வாங்கிட்டு நீ பேசுறது தகுதி இருக்குதா? ஆக இல்லை, அவன் இருந்தாலும் சாவரையும் இதே மாதிரி தான் எங்களை மாதிரி தான். இப்போ நாங்களாவது ஒரு மைக் செட்டு இதெல்லாம் இது, இந்த வசதியெல்லாம் இருக்குது. பெரியார் காலத்தில் மைக் எல்லாமெல்லாம் பேசியிருக்காருங்க. 3 மணி நேரம் 4 மணி மைக் கிடையாதான். மைக்கு நோட்டீஸில் போடுவாங்களாம், இந்த கூட்டத்தில் மைக் வசதி உண்டு அப்படின்னு போட்டால் தான் மைக் செட்டே போடுவாங்களாம்.
அப்படி கத்தி கத்தி பேசினா அவருக்கு அந்த குடல் இறக்கமே வந்துச்சு. ரொம்ப கத்தி கத்தி பேசி அப்படி வாழ்ந்த ஒரு மனிதனை தமிழ்நாட்டினுடைய இன்னைக்கு இந்தியாவுடைய அறிவியல் பெரிய அறிவியல் தலைவர்கள் உலக தலைவர்களுக்குமே வைக்கணும் அவரை. அப்படியான தலைவர். ஆகையால் தான் நாங்கள் இதை பேசுகிறோம். 8ஆம் தேதி சேத்பட்டில் போட்டோம், 10ஆம் தேதி வில்லிவாக்கத்தில் நடத்தினோம், இன்னைக்கு 12ஆம் தேதி பெரம்பூரில், 14ஆம் தேதி புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்தநாளைக்கு புரட்சிவாக்கத்தில் பொதுக்கூட்டம் நடத்துகிறோம். அதில் திராவிட விடுதலை பொதுச் செயலாளர் விடுதலை ராஜேந்திரன் அவர்கள் உரையாற்றுகிறார். 21ஆம் தேதி நேராக சங்கர மடம் எங்கே இருக்குதோ சென்னையில் தான் ஆர்ப்பாட்டம் வைக்கலாம்னோம். அப்புறம் யோசித்தோம், சங்கர மடம் காஞ்சிபுரத்தில் இருக்குது, சங்கராச்சாரிய எதிர்ப்பு, அதனால் நம்ம சங்கர மடத்தை காஞ்சிபுரத்தில் நடத்தினா இந்த போராட்டம் அது ஆப்டாக அதுக்கு ஒத்து போயிருக்கும் அப்படின்னு முடிவுபட்டு எங்கள் தலைமைகிட்ட கேட்டோம். தலைவர் பொதுச் செயலாளர் அந்த போராட்டத்தில் கலந்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. 21ஆம் தேதி காஞ்சிபுரத்தில் தோழர்களே பெருந்திரளாக நாம் அணிதிரள்வோம். நாம் இந்த பார்ப்பன வேத மத எதிர்ப்பை, இந்த வேத மரபுக்கு எதிராக நாம் அனைவரும் அணிதிரண்டு தமிழர்கள் ஜாதியை கடந்து மதங்களை கடந்து தமிழர்களாக நாம் நம் உரிமைகளை பெறுவதற்கு பெரியாருடைய கைத்தறியை ஏந்தி இந்த பார்ப்பன சங்கி கூட்டங்களை தமிழ்நாட்டிலிருந்து விரட்டடிப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.